பார்க்க போறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமைக்கான ஆன்மீக பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா பெருமாள் அவர் எல்லா குரலுக்கும் அவரும் ஓடி வரக்கூடிய ஒரு மனிதர் பெருமாள் மட்டும்தான். அவர் கடவுள். அவரு அந்த கடவுள் பெருமாள் ஒரு நாள் ஒரு முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யாகம் பண்ண உடனே பெருமாள் அந்த ஒரு சந்தோஷத்துல காலணி ஆபரணங்கள் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு அவர் இங்க அந்த முனிவர்களுக்கு வரம் கொடுக்க போறாரு. அப்ப காலணி ஆதிசேஷனுக்கு மேல இருக்கு. அதே மாதிரியே கிரீடம் எல்லாம் சங்கு எல்லாம் ஒன்னா இருந்திருக்கு. உடனே அந்த கிரீடமும் சங்கம் சேர்ந்து சொல்லுது, நாங்க பெருமாளுடைய சுத்தமான ஒரு இதுல இருக்கிறவங்க, நாங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க பெருமாளுக்கு. நீ எதுக்கு மேல இருக்க, கீழே இறங்கு, தூசி படிந்த நீ எல்லாம் எனக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவா உடனே காலனிக்கு உடனே ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. இப்பெல்லாம் பேசாதீங்க, நானும் திருமாலோட ஒரு ஆபரணம் தானே, நீங்க எல்லாம் திருமால்கிட்ட இருக்கும்போது நீங்களும் புனிதம்னா நானும் ஒரு புனிதம் தான் அப்படின்னு சொல்லி அந்த இந்த காலனி சொன்ன உடனே அதெல்லாம் இல்லை, கீழே இறங்குறியா இல்லையான்னு சொல்லி அந்த சங்கும் அந்த சக்கரமும் ரொம்ப ரொம்ப மனசை காயப்படுத்திடுச்சு காலனியுடைய மனதை. உடனே பெருமாள் உடனே 2 சொட்டு கண்ணீர் பெருமாளுடைய பாதத்துல விட்டு, அப்பா நானும் உன்னோட தானே, உன்னோட ஆபரணமா தானே இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அழுத உடனே நமக்கு பெருமாள் காலனிக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அதே சங்கும் சக்கரமும் பரதன் சத்ருகனான என்னுடைய ராமாவதாரத்துல பிறப்பாங்க. அதே மாதிரி ராமனாகிய நான் வனவாசம் போறப்ப உன்னைய வச்சுதான் ஆட்சி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ராமன் வனவாசத்துல எத்தனை ஆண்டுகள் இருக்கானோ அத்தனை ஆண்டுகளும் உன்னை பூஜிச்சு அவங்க வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த சங்குக்கும் சக்கரத்துக்கும் சாபமாகவும் இவங்களுக்கு வரமாகவும் கொடுத்து அவங்க தவற திரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்தாரு. அந்த இதுல சங்கும் சக்கரமும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். காலனி நினைச்சுச்சான், நம்மளுக்கும் கடவுள் இருக்காரு, கடவுளுக்கு எந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஏழையோ பணக்காரனோ அது முக்கியம் கிடையாது, நம்ம மனமுருகி கடவுள்கிட்ட எப்படி வேண்டோன்றது முக்கியம். இன்னொன்று, நம்ம மனசுல எந்த பிரச்சனையும் இல்லாம யாரும் இருக்க முடியாது. ஆனா மனசுல எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாம, நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம பாசிட்டிவ் தாட்ஸோட நீங்க கடவுளை வேண்டிங்கன்னா எல்லாருக்குமே எல்லா கடவுள்களும் உங்களுக்கு உதவுவாங்கன்றதுல ஐயப்பாடே என்று இல்லை என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் தீஷா திரவியராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சபைப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றுகிறேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி, வணக்கம்.